இல்லையே கூடை கொண்டை எல்லாம் அறுத்து முடிக்க பாருடி கிடைச்சி நீ வந்து என் நாட்டில் வந்தா ஒரே பால் கொம்புனா தான் அடிக்கிறீங்க அது சுத்தடிச்சு ஒழுங்கால் நீ என்ன விலை கூறுகிறீர்கள் என்று சொல் இல்லை என்றால் உன்னை விடுவதா இல்லை பாருக்கு அந்த பசுமதி இருக்கின்ற பாருக்கு அந்த பசுமதி இருக்கின்ற யாருக்கு மண்டா சொல்ற அமருக்கு அஞ்சுவானா சூரரை பெரியார் திருச்சி மண்டமாலே சூரரை பெரியார் திருச்சி மண்டமாலே ஓருக்கு வார் செய்யும் ஓசங்கள் வாதி யாரும் சிறு பசுமர வேறு கஞ்சுவாரு அப்படி உன்னுடைய சூரனும் திருடன் வாய் செய்து போர் கஞ்சுகிறான் நீயோ சூரனை பெரியாய் பிடிக்கின்ற மனித மாது நான் சொல்வதை கேளும் என்னிடம் வீணாக வந்து போருக்கு வாதி செய்யாது நான் கூறுவதோ மோசமில்லை அல்ல மோசங்கள் என்ற கூறுகின்றாய் மோசங்கள் நீ வாடி முடிஞ்சா பாரு இல்லைன்னா போடி அம்மா யாரு போறீங்க பாத்து போட்டு வருவாங்க அம்மன் கையில வாங்கி குடிச்சுவாங்க உட்காருங்க அடி பார்த்தா இரு மாறு வார்த்தை மோருக்கு வந்திருக்கின்றேன் சொல்லுகின்றாய் அதனுடைய ருசி உங்களுக்கு தெரியுமா இந்த பாடாகப்பட்டது அந்த கண்ணபிரான் ஆட்பட்ட பாடகம் இந்த பாடாகப்பட்டது அனைவருக்கும் நோய் நொடி பிணியை தீர்க்கும் அப்படிப்பட்ட போராகும் இந்த தயிராகப்பட்டதோ வாங்கி அறிந்தால் பிள்ளை பேர் இல்லாத பிள்ளை பெருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் திருமணம் ஆகிறதுக்கும் திருமணம் அடையலாம் அப்படிப்பட்ட விசேஷம் பொருந்திய பால் செய்யும் போர் வேண்டும் என்றால் வாங்கி இல்லை என்றால் போடி
என்னிடம் வந்து மீன் வளர்த்து பேசுகிறேன் நாட்டிலே வந்து அகைவரை சொல்லிக்கிறா உனக்கு சும்மா விடுதா இல்லை அது கைக்கு என்னையா என் ஜாதி பற்றி பேசுகின்றாய் நானும் ஆயிரத்தி பிறந்தவன் என்னுடைய ஆயிரத்தி பிறந்த கிருஷ்ணபுரம் இருந்தாலும் உங்களுடைய அரக்க வம்சத்தை கூண்டோடு அழைத்தவன் அது தெரியாமல் நீயோ ஒன்று என்னுடைய ஜாதி பதிவை பற்றி பேசுகின்றாய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா உங்களுடைய மதங்களை போய் அடக்காதாண்டி மன்னிய பூபதி முடிஞ்சா ராஜி செய்வாரு நீயோ கெட்டு போன மோர் பால் எல்லாம் விட்டு ஊர் மக்களை ஏமாத்துறாரு நீ வந்து அம்மா பேசுகிறாயா ஒழுங்குமுறையாக அரசு பால் மஞ்சளாச்சு நீயோ எங்க நாட்டில் எங்களை அறியாமல் வந்து மோர் பால் நிற்கிற உன்னை சும்மா விட பாருங்க அதை பார்த்தா கொஞ்சம் சொன்னாய் தெரியாமல் நீயோ என்னை அவமதிப்பதல்லாமல் என்னுடைய அண்ணனாகிய கண்ணனுடைய அருணால் அந்த பாதத்தை மோரையும் இவ்வாறு பேசுகின்றாய் நான் பண்ண போற செய்திய பின்னா சொல்றேன் முண்டா பாடுறீ பாரு நாட்டிற்கு வந்தா அரசியல் சொல்லுகிறேன் பாருங்க அதை என்ன எண்ணி பார்க்க சொன்ன சின்னதாரியே அது சின்னதாரியே அது என்ன எண்ணி பார்க்க சொன்ன சின்னதாரியே அது சின்னதாரியே நானும் ஒன்று சின்னதாரியே அது சின்னதாரியே பார்ப்பது முடிந்தால் அவனை என்ன பார்க்க சொல் நான் வந்திருப்பதோ உங்களுடைய மதங்களை அடக்கி ஒடுக்கி உங்களை உதவி வந்திருக்கிறேன் எங்களுக்கும் காலம் வந்து காலம் இல்லைன்னு சொன்னா வீடு காலம் பாட்டி ஆட்டாகும் உனக்கே நீங்க சொல்றேன் ஒழுங்குமுறை ஏதாவது போடாதே உனக்கு என்ன பாருங்க அது பாதா அது என்ன சூழல் அது சூழல்
சாகவரம் வாங்கிவிட்டு என்று குடித்துக் கொண்டிருக்கின்றான். நாங்களும் உங்களுடைய பட்டணத்தை தேடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய இருந்தாலும் நாங்களும் எப்படி கம்பீரமாக நிற்கின்றோம் பாத்தியா? உங்களுடைய வல்லுவையை போல மாய்க்க வேண்டி பண்ணிய போகுது குடித்தா பாரு. அதுபோல நீ என்ன சொன்ன பாருடி கூட உள்ள சொம்ப பிடிக்கி உன்னை அடிக்காம விட மாட்டேன் பாருடி. அடிப்படை தெரியல அந்த இடைச்சானவர் வந்து அவன் என்ன கேடு அது எடுத்து மடத்து கண்டி எடுத்து அரக்குமாராகப்பட்டவர் நாமளும் அப்புறம் பட்டணத்துல பார்த்து விட்டு நடத்து மங்களம் குடிக்க வந்தா மங்களம் வந்து குடிக்க வாரி பேசினார். அவளையும் நாம போஸ் கூடையாலை அடித்து கொடுத்துக்கிட்டோம். இனிமேல் வந்து பார்க்கலாம். மகாராஜா யாராவது இடைச்சானல் வந்து கூறியிருக்கிறார் மகாராஜா. அவளை தண்டிக்க போன அரச மாதிரிகள் எல்லாம் அடித்து உதைத்து விட்டார் மகாராஜா. மகாராஜா என்ன என்ன விவரமா கூறும்? ஒரு இடைச்சுதான் மகாராஜா. ஆமா, நாங்கள் 10 பேர் சென்றோம். எத்தனை பேர் சென்றீர்கள்? 10 பேர் மகாராஜா. 10 பேர் சென்று ஒருவரிடம் உறவாங்கி கொண்டு அலங்கோலமாக முடிவேற அடித்திருக்கிறார்கள். தர முடியாது. இப்படியே வருவது அவர் அடித்து என்னிடம் அடித்து வர வேண்டவா? 10 பேர் நம்ம மூட்டு சோத்து திட்டு 10 பேர் போய் 10 பேர் போய் வந்துறாங்களே. இவங்க இருக்காங்க எப்படி நம்ம கறி மீனமா முட்டை கொடுத்து ஜனம் நாடி மாடி இருக்கிறது போயிட்டு 10 பேர் அடி வாங்கி எவ்வளவோ நாளும் பார்த்தோம் மகாராஜா. அங்க போராடி பார்த்தோம். அந்த இலட்சியானவர் ஒண்ணுமே பண்ண முடியல மகாராஜா. எல்லாம் துண்டுறது அங்க மீண்டு போறதெல்லாம் ஒண்ணு சட்டைகளாகி நாட்டியம் மாடி இருக்கிறது. இப்போ என்ன சமச்சம் இருக்கு?
இடைச்சியானவர் நமது அரக்கு மாதர்களை ஒருவர் வந்து 10 பேர் அடித்திருக்கின்றாங்க. அவன் எப்படி இருந்திருப்பார்? ஒரு பெண்ணிடம் 10 பேர் அடிவான். அப்படிப்பட்ட இடைச்சியை எப்படியாவது கண்டுபிடித்து வந்து அடித்து உடைத்து சிறையில் அடைக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு என் மகனாகிய மூத்த மகன் அக்னி சேர்த்து இருக்கின்றான். சிறுவயதிலே அக்னியை வென்றவன். அவனை நான் அழைத்தேன். சீக்கிரம் அழைத்து வரும். அப்படியாகட்டும் மகாராஜா.